ரமேஷ் டோல் ரமேஷ் யூடியூப் சேனலிலிருந்து இந்தியா 234வது நேர்காணல் பேட்டிக்கு கோத்தகிரி கேர்க்கம்பி ஊரை சேர்ந்த சில்லா பாபு, கோத்தகிரி வட்டார காங்கிரஸ் கட்சி தலைவர் மற்றும் விவசாயி அவர்களிடம் பேட்டிக்கான வந்திருக்கின்றேன். அண்ணா வணக்கண்ணா. வணக்கம் வணக்கம். அண்ணா எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க. உங்கள் பணிகளெல்லாம் இப்போ எப்படி போயிட்டுருக்கு? ரொம்ப சிறப்பாக போயிட்டுருக்குங்க. அப்படிங்களா? சரி, எத்தனை வருடக்காலமாக இந்த காங்கிரஸ் இந்த கட்சியில் இருக்கீங்க? ஒரு 36 வருஷமாக இங்கே கட்சியில் இருக்கிறேங்க. இளைஞர் காங்கிரஸ் தலைவராக இருந்திருக்கிறேன். அப்புறம் மாவட்டத்தில் பொறுப்பில் இருந்திருக்கிறேன். வட்டார துணைத் தலைவராக இருந்திருக்கிறேன். இந்த 3 வருஷமாக வட்டார காங்கிரஸின் கட்சியின் தலைவராக, கோத்தகிரி வட்டார காங்கிரஸ் கட்சியின் தலைவராக இருந்து சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறேன். பல பொறுப்புகளே இருந்திருக்கீங்க. இருந்திருக்கிறேன். சரிங்க. இந்த பணி உங்களுக்கு எப்படி தெரியுது? ரொம்ப அதாவது இன்ட்ரெஸ்டான ஒரு பணியாக இருக்கிறது. மக்கள் சேவை செய்வதற்கு அரசியலில் இருந்தால் தான் முடியுன்றது நிதர்சனமான ஒரு உண்மை. அது உண்மை. அதனால் எந்த சேவை செய்ய வேண்டுமென்றாலும் ஒரு கட்சியில் நம்ம ஒரு முக்கியத்துவம் இருந்தால் அந்த சேவையை சிறப்பாக செய்யலாம். அதுலேயும் காங்கிரஸ் கட்சியில் இருக்கும்போது எங்களுக்கு ஒரு மரியாதை, மக்கள் இடத்துல ஒரு நல்ல மரியாதை. போகிற இடம் எந்த இடத்துல போனாலும், அலுவலகம் சென்றாலும் சரி, மக்கள் பணி செய்ய சென்றாலும் சரி, செல்லும் இடம் எல்லாம் எங்களுக்கு செல்வம் என்று கூறுவது போல அத்தனை மக்கள் செல்வம். செல்வம் என்றால் நாங்கள் காமராஜர் வழியில் வந்தவர்கள், அந்த செல்வம் அல்ல. காமராஜர் வழியில் வந்தது மக்கள் செல்வம் எங்களுக்கு அதிகமாக இருக்கிறது. நல்ல ஒரு மரியாதை இருக்கிறது. அப்படிங்களா? இல்லை, எங்கள் வீட்டுக்கு வந்த உடனே இந்த நேருஜி போட்டோ பார்த்துருக்கேன். பக்கத்தில் இருக்கிறது யாரும்? இந்த ஐயாங்களா? தாத்தாங்க. தாத்தா அவங்க இந்த காங்கிரஸ் இதில் வந்திருக்காங்களா? வழியில் கேர்புன்னு அச்சா கவுடர் அப்படின்ட்டு எங்கள் தாத்தா. சரி. அவர் காங்கிரஸ் பாரம்பரியத்தில் வந்தவர். சரி. அவர் நேரு, இந்திரா காந்தி எல்லாம் அந்த காலத்தில் கோத்தகிரி நம்ம காந்தி மைதானத்தை கூட்டி வந்து அந்த காலத்திலேயே சிறப்பான ஒரு மரியாதை செய்தார். அவருக்குன்னு ஒரு நல்ல ஒரு மரியாதை நம்ம சமுதாயத்தில் இருந்துச்சு அந்த காலத்தில். அதனால அதே அந்த இயக்கத்தை நம்ம தொடர்ந்து பின்பற்றிட்டு வந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் இப்போ அந்த வழியில் வந்துட்டு இருக்கீங்க? ஆமாம். சரிங்க. இப்போ நீங்கள் கட்சி இருக்கீங்க இல்லையா, அதை ஒரு சமூக சேவகர்கள் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களை மறக்க முடியாதா, மெச்சத்தக்கக்கூடிய ஒரு பணி சேவை என்ன சொல்ல முடியுங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா, இந்த கல்வி சமூக சேவைன்ற மாதிரி இந்த அரசு பள்ளியில எல்லாம் சரி எந்த நிகழ்வு நடந்தாலும் அதில் நானே முன்னின்று அந்த பல பணிகளை செய்திருக்கிறேன். சரி. மக்களுக்கான அடிப்படை தேவைகள் என்ன, ஏதாவது ஏழை எளிய மக்களுக்கான அடிப்படை தேவைகளுக்காக அவர்களுடனே சென்று இந்த தாலுக்கா அலுவலகம் மற்ற இடத்திற்கு சென்று அவர்களுக்கு அந்த பணியை செய்தால் மன நிறைவாகும் என்ற ஒரு எண்ணத்தில் அதுபோல ஒரு பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன். நம்ம சமுதாய பணியிலையும் சிறப்பாக ஒவ்வொரு இடத்திலும் விடாமல் எந்த சமுதாய பணி கூப்பிட்டாலும் செல்கிறேன். சமுதாய பணி என்றால் நமது சமுதாயம் மட்டுமல்ல, அனைத்து சமுதாய மக்களுக்கும் எந்த ஒரு நிகழ்வானாலும் அந்த நிகழ்வில் கலந்து கொள்கின்றேன். ஒரு நல்லது கெட்டது துக்க நிகழ்ச்சி எல்லா நிகழ்ச்சிகளிலும் தவறாமல் கலந்து கொள்ளும் ஒரு பழக்க வழக்கத்தை நான் கொண்டு வந்துள்ளேன். சிறப்பு. சரிங்க. நீங்கள் இந்த கட்சிக்காக ஏதாவது போராடினது உண்டா? நிறைய போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறோம். அது உங்கள் தலைமையில்? எங்கள் தலைமையில். சரி. வருங்காலத்துக்கு நீங்கள் என்ன ஒரு நிலைப்பில் இருக்கீங்க? வருங்காலத்தில் ஏதாவது மக்கள் சேவை செய்யணும்னா அரசில் ஒரு நல்ல பதவிக்கு வந்து அந்த பதவியால் நம்ம பயனடைவதை விட மக்களுக்கு என்ன செய்யலான்றது ஒரு எண்ணத்தில் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அது இப்போ எங்களுக்கு ஒரு நல்ல 60 ஆண்டுக்கு பின்பு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு நிலை காங்கிரஸ்க்கு இங்கே தமிழ்நாட்டில் கிடைத்திருக்கிறது. காமராஜர் ஆட்சி இன்று நடைபெற்று கொண்டு இருக்கிறது. இந்த நேரத்தில் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு கிடைத்தால் மக்கள் சேவையை நல்ல ஒரு சேவையாக செய்வதற்காக ஒரு உத்தேசமாக நான் இப்பொழுது இருக்கிறீங்க. சரிங்க. நீங்கள் இந்த சட்டமன்ற தொகுதி உங்களுக்கு இன்னொரு தொகுதி அல்லவா? ஆமாம். இதுக்காக இதை போட்டியிட ஏதாவது விரும்பினீங்களா? சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட விரும்பி விருப்பமானலாம் கொடுத்துருக்குறோம், கட்சியில் கொடுத்துருக்குறோம். சரி. அப்போ எங்களுக்கு கூட்டணியில் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இருக்கும்பொழுது எனது அன்பு சகோதரர் KM ராஜுக்கு அந்த வாய்ப்பு கிடைத்தது. சரி. அவருக்காக நல்ல ஒரு பாடுபட்டு அவர் வெற்றி வாய்ப்புக்காக சிறப்பாக பணி செய்து இன்று வெற்றி பெற்று அவர் வேட்பாளராக இன்று ஒரு சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார். அந்த வாய்ப்பு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்திருந்தால் எனக்கு தான் கிடைத்திருக்கும் என்பது நிதர்சனமான உண்மை. கண்டிப்பாக எங்கள் சேனல் மூலமாக உங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்கிறோம். வருங்காலத்தில் நீங்கள் MLA ஆகணுங்கிற ஆசை இருக்கா இல்லையா? கண்டிப்பாக. அரசியல் இருந்து அதுதான் நம்ம ஒரு எய்மாக இருக்கும். சரி. அப்படி வந்தால் நீங்கள் மக்களுக்கு என்ன செய்வீர்கள்? கண்டிப்பாக அதாவது ஒரு சிறப்பான இதுவரைக்கும் ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் என்ன பணி செய்திருக்கிறார்களோ சரி அதை விட மெச்சத்தக்க ஒரு பணியை செய்வதற்காக ஒரு உத்வேகத்தில் நான் இருக்கிறேன். இப்போ சமீபமாக நடந்த 3ஆம் தேதி ஒரு போராட்டத்தில் ஒரு மீட்டிங், அன்றைக்கி கலந்து கொண்டீர்களா? ஆமாம், கலந்து கொண்டேன். கூட்டம் நிறைய வந்திருக்கா? நல்ல கூட்டம். அந்த
இது விவசாயிகளுக்கான ஒரு அத்தியாவசியமான அந்த லோன் தள்ளுபடி மற்றும் தேயிலைக்கான நிரந்தர விலை, குறிப்பிட்ட ஒரு 5-6 கோரிக்கைகளை வைத்து நமது சமுதாய அமைப்பில் நடத்தின கூட்டம் உதகையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு மெச்சத்தக்க வகையில் நிறைய, அதாவது 4000-5000க்கு மேல் மக்கள் கூடினார்கள். சிறப்பான ஒரு நிகழ்வு நடைபெற்றது. அங்கேயும் எனக்கு பேச வாய்ப்பு கிடைத்தது. அதில் நான் நமது விவசாய மக்களின் கோரிக்கைகளை அங்கே வலியுறுத்தினேன். சட்டமன்றத்தில் எங்களுக்கு சுற்றுலாத்துறை அமைச்சர் கிடைத்திருப்பதனால், அது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் என்பதனால் நீலகிரி மாவட்டத்திற்கு அவரை வைத்து பல சிறப்பான பணிகளை செய்வதற்கான ஆயத்தமாக நாங்கள் இருக்கிறோம். ரொம்ப பெருமை சார். இந்த சேனலை பற்றி என்ன நினைக்கிறீங்க? இந்த சேனலில் நிறைய எல்லா இடத்துலையும் ஒரு நல்ல ஒரு மக்கள் சேவை செய்பவர்களுக்கு இனம் கண்டு அவர்களுடைய சேவையை மெச்சத்தக்க வகையில் நீங்கள் பாராட்டி கொண்டு இருக்கிறீர்கள். இந்த சேனலுக்கு நாங்கள் முதலில் வாழ்த்துக்களை கூறுகிறோம். இது போல நீங்கள் செய்யும் காரியத்தினால் மீண்டும் என்னை போன்ற நல்ல ஒரு சேவை செய்பவர்களை உருவாக்கக்கூடிய ஒரு சேனலாக இது இருக்கிறது. இதற்கு நான் மட்டுமல்ல, நான் சேர்ந்த அந்த இயக்கத்து காங்கிரஸ் கட்சி சேர்ந்த அத்தனை பேரும் உங்களுக்கு வாழ்த்துக்களை கூறுகிறோம். கண்டிப்பாக. சரிங்க சார். ரமேஷ் யூடியூப் சேனலுக்காக இவ்வளோ நேரம் ஒதுக்கி பேட்டி கொடுத்தமைக்கு சார் மிக்க மிக்க நன்றி. நன்றி. சரியாக சொல்ல விரும்புகிறீங்களா? தனிப்பட்ட விதத்தில் இல்லை, தனிப்பட்ட விதத்தில் ஒன்றும் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைங்க. எங்களுக்கு நான் ஒரு வட்டார தலைவர் ஆகும்போது எங்களுக்கு ராகுல் காந்தி நம்ம கோத்தீர் வழியில் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அவர் வந்தார். அப்போ நம்ம படுகு சமுதாயத்தை சேர்ந்த அந்த பொன்னாடி அவர் கொடுக்கும் ஒரு வாய்ப்பு கிடைத்தது. கொஞ்சம் நம்ம காவல்துறை எல்லாம் ஒத்துழைப்பு பண்ணியிருந்தேன்னா அந்த காமராஜ் சிலைக்கு அவர் இறக்கி ஒரு மாலை போட வைத்து, முன்பு என் தாத்தா செய்த அந்த பணியை, நேரு இந்திரா காந்தியை கூட்டிட்டு வந்த பணியை நாம் செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தது. இருந்தாலும் அது தற்செயலாக அந்த இறங்கும் வாய்ப்பு கிடைக்கவில்லை. இன்னொரு நிலை வாய்ப்பு கிடைத்தால் ராகுல் காந்தியை கோத்தீரிக்கு அழைத்து வந்து காமராஜ் சிலைக்கு மாலை அணிவித்து அந்த ஒரு நிகழ்வை நடத்த வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனது மனதில் ஓடிக்கொண்டிருக்கிறது. சிறப்பு. நிச்சயமாக அது நிறைவேறும் என்று எங்கள் சேனல் மூலமாக சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறேன். நன்றி.